20 வருஷமா இந்த ஏரியால சரியான டிஃபன் கடைன்னு சொல்லப் போனா, இந்த அன்னலக்ஷ்மி டிஃபன் சென்டர் தான். இவங்க வந்து ஹோம் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணி குடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால இருக்கிற மாரி ஒரு ஜன்னல் கடையும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஜன்னல் தெரியும் உங்களுக்கு. இந்த ஜன்னல் கடை பார்த்தீங்கன்னா, நெறைய ஏரியாஸ்ல ஜன்னல் கடைங்கன்னு இருக்கு. அந்த மாரி எங்க ஏரியா ஜன்னல் கடை தான் இது. சூப்பரா இருக்குங்க டிஃபன்லாம். இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா, 13th வெஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? சீலம்பேக்கிலேருந்து 2வது ஸ்ட்ரீட் உள்ளே வந்தீங்கனாலே இந்த கடை யார் கேட்டாலும் தெரியும். வாங்க சாப்பிடலாம். கிச்சடி கொஞ்சம், அப்படியே பொங்கல் கொஞ்சம், நல்லா காரமாக இருக்குங்க. ஆனால் செம்மையாக இருக்குது, புளிப்பாக நல்லா பஞ்சாக இருக்குது. கடை உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குங்க. அதை நான் வெளியில் வாங்கி வச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். பூரி ஃபஸ்ட்டு வடை, அப்புறம் மசால் வடை, கிழங்கு வடைகறி இருக்குது. இதோடவே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம் நம்ம. பூரி நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு வந்துச்சு. பூரி வந்துச்சு பொசு பொசுன்னு தான். இந்த பையன் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அது புஷ்ஷுன்னு இறங்கி போச்சு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். நல்லா சாஃப்டாக காரசாரமாக இருக்குது. இன்னும் நிறைய மெனு இருக்குது உள்ளே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சடி இருக்குது, பொங்கல் இருக்குது, தோசை, மசால் தோசை, பரோட்டா எல்லாமே இருக்குது. பூரி, கிழங்கு, வடைகறி தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வடைகறி, சாம்பார் இதெல்லாம் வந்து லூஸ்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் டிஃபன் எதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடைகறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இதெல்லாம் நம்ம இங்கே தனியாக வாங்கிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வடை, அது அப்படியே கிழங்கு சாம்பார் மிக்ஸ் பண்ணி. காலையில் இங்கே சீக்கிரம் வந்துடுவேன் நான், ஏன்னா ரெகுலர் டிஃபன் இங்கே இருந்தால் எனக்கு. அடுத்த பிளேட்டை ரொப்பியாச்சு. அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தா, இட்லி வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பொங்கல் இருக்குது, கிச்சடி இருக்குது, அதுலேயும் ஒரு வடை, மல்லி சட்னி, கார சட்னி, வெள்ளை சட்னி. வாங்க ஃபஸ்ட்டு இட்லியிலேருந்து ஆரம்பிப்போம். இட்லியை நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு சட்னியோட, மல்லி சட்னி வேற மாதிரி. இது கார சட்னியோட நல்லா காரமாக இருக்குங்க, ஆனால் செம்மையாக இருக்குது, புளிப்பாக நல்லா பஞ்சாக இருக்குது. நல்லா சாஃப்டான அந்த ரவையாக இருக்குதுல்ல இட்லி, அதுவே ஹைலைட்டுங்க எப்போவுமே. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே முதல்ல இட்லி தான் எடுப்பேன், ஏன்னா இட்லி டக்குன்னு காலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி. அதுக்கப்புறமா தான் பூரி, பொங்கல், கிச்சடிலாம் ஆர்டர் பண்ணுவேன். சாம்பாரும் வடகறியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அது கூட சேர்த்து சாப்பிடலாம். இட்லி சாம்பாருக்கு யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை, அது வேறு லெவல் தான் எப்போவுமே. கிட்ட வாங்க, இங்கே பாருங்க, நல்லா கரைச்சிட்டு சாப்பிடும். இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு ஆஹா, கூட அப்பப்போ ஒரு கடிக்கு வடை, அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தொடரும். வடகறியும் மிக்ஸ் பண்ணி சாம்பாரையும் சேர்த்து தான் தொடரும். இப்போது 10 மணி ஆக போகுதுங்க, இன்னும் க்ரௌடு கம்மியாகலை, ஜாஸ்தியாகவே இருக்குது. அதில் தான் நான் மேக்ஸிமம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஃப்ரீயாக சாப்பிட முடியும். பொங்கலையும் அதே மாதிரி எடுத்துக்கணும். கிட்ட வாங்க, இதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்கணும். நல்லா சாம்பார் வடகறியோடு மிக்ஸ் பண்ணி அப்படி அடிக்கணும். கிச்சடி கொஞ்சம், அப்படியே பொங்கல் கொஞ்சம், ஒரு மாதிரி அப்படியே காக்டெயில் மாதிரி. செம சூப்பராக எனர்ஜியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க. செம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இங்கே எப்போவுமே காலையில் இந்த மாதிரி நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போவேன்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் என்னென்னலாம் ஃபுட்டு கடை இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிடுங்க. டிஃபன் மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக எப்போவுமே காலையில் டிஃபன் சாப்பிடாமல் போகாதீங்க. எங்கள் ஏரியா டிஃபன் கடை பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நானும் ஃபுல்லாக வெளுத்து கட்டிட்டேன். அடுத்து டீ தான் குடிக்கணும். ஏன்னா டீ குடிக்காமல் போனால் ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும். நம்ம போய் டீ குடிக்கலாம். இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.